நெய் சிக்கன் ஒரு வாட்டியாச்சும் இந்த நெய் சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்ட் ஆயிருவீங்க. இது வந்து செம சாஃப்டாக ஜூஸியாக செமையாக இருக்குங்க. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து சிக்கன் வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டாங்க. தேவைக்களவா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர், கூடவே மஞ்சத்தூள், தேவைக்களவா சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் வந்து மேரினேஷன் பண்ணுறதுக்காக எடுத்து ஓரமாக வச்சுட்டேங்க. இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ் அரைக்கிறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேங்க. இதோட மொத்த ப்ராசஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டேங்க பேஸ்ட்டாக. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கீ ஆட் பண்ணி தேவைக்களவா ஆனியன் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. தேவைக்களவா கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா குக் பண்ணி அது வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன உடனே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா இப்போ கொதிக்க விட்டோம்னா போதுங்க. நான் வந்து வாட்ரு வந்து ஆட் பண்ணல. ஏன்னா நான் பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சம் வாட்டரியாக தான் அரைச்சிருந்தேன். ஸோ அதனால் நான் வாட்டர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரை ஆன உடனே நான் கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு நானும் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேங்க. டேஸ்ட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.